வணக்கம். புதுச்சேரியை சேர்ந்த கல்லூரி மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டியதாக தனியார் நிறுவன ஊழியரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவி பியூட்டிஷியன் மாடலிங் செய்து வருகிறார். அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது புகைப்படங்களை பதிவேற்றியுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மர்ம நபர் மிரட்டியுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் ஈடுபட்டது கடலூர் மாவட்டம் திருவாரூரை சேர்ந்த சென்னையில் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றும் ரூபத் சந்துரு என்பது தெரிய வந்தது. அவரை கைது செய்து செல்போனை ஆய்வு செய்ததில் மார்பிங் செய்யப்பட்ட பெண்களின் படங்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் உள்ள குரூப் ஏ மற்றும் பி அதிகாரிகள் தங்களது அசையா சொத்து கணக்கை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். இன்றுக்குள் சொத்து கணக்கு தாக்கல் செய்யாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை எச்சரித்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பணியாற்றி வரும் குரூப் ஏ மற்றும் பி அதிகாரிகள் 2024ஆம் ஆண்டுக்கான அசையா சொத்து கணக்குகளை ஆன்லைனில் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே புதுச்சேரி அரசு அறிவுறுத்தியிருந்தது. இதற்கிடையே ஆன்லைனில் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து கணக்கு விவரங்களை மதிப்பாய்வு செய்ததில் கணிசமான குரூப் ஏ மற்றும் பி அதிகாரிகள் இன்னும் தங்களது அசையா சொத்து கணக்குகளை போர்ட்டலில் பதிவேற்றம் செய்யவில்லை என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அனைத்து துறை தலைவர்களும் தங்களது துறைகளில் பணிபுரியும் அதிகாரிகள் கடைசி தேதிக்கு முன்பாக தவறாமல் அசையா சொத்து கணக்கை சமர்ப்பிக்க தகுந்த ஆலோசனை மற்றும் உதவியை வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் குரூப் ஏ மற்றும் பி அதிகாரிகளின் சொத்து கணக்கை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். இன்றுக்குள் சொத்து கணக்கை சமர்ப்பிக்க தவறும் அதிகாரிகளுக்கு விஜிலன்ஸ் அனுமதி மறுக்கப்பட்டு அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நிரவி பகுதியில் உள்ள வள்ளலார் மட திருக்குட முழக்கு நன்னீராட்டு பெருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி கிராமத்தில் 1938ஆம் ஆண்டு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சமரச சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் வள்ளலார் மடம் நிறுவி செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது வள்ளலார் மடம் மற்றும் அன்னதான கூடம் புது பொலிவுடன் சீரமைக்கப்பட்டு திருக்குட முழக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இன்று காலை 5 மணிக்கு அகவல் பாராயணம், தீபாராதனை, 7 மணிக்கு சமரச சன்மார்க்க சங்க கொடி ஏற்றப்பட்டு காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 7 திரை நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெற்றது. தொடர்ந்து அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. திருக்குட முழக்கு நன்னீராட்டு நிகழ்ச்சியில் விழாக்குழு தலைவர் செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்குட முழக்கு நன்னீராட்டு மற்றும் 7 திரை நீக்கி ஜோதி தரிசனம் செய்தனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் மற்றும் கல்மேடுபேட் ஆகிய பகுதிகளுக்கு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் பல்வேறு பணிகளை அமைச்சர் சரவணன்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் இடுகாட்டிற்கு செல்லும் பாதைக்கு ரூபாய் 8,34,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கும் கருமக்காரிய கொட்டகை ரூபாய் 3,39,000 மதிப்பீட்டில் புதுப்பித்தல் பணிக்கும் மற்றும் கல்மேடுபேட் இடுகாட்டிற்கு மதில் சுவர் ரூபாய் 26 லட்சம் மதிப்பீட்டிலும் அமைப்பதற்கு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் அரசாணை பெற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பாட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முகுந்தன், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, கட்சி நிர்வாகிகள் ஜெகதள பிரதாபன், பாலச்சந்தர், மனோ, அஜித், ஸ்டீபன், மைக்கேல், மணிமாறன், பிரகாஷ், செல்வநாதன், ஐயப்பன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கினார். சாலை விதிகளை மீறுவோரால் ஏற்படும் விபத்துகளில் பொது சொத்துக்கள் சேதமடைவதுடன் படுகாயங்களுடன் உயிரிழப்புகளும் நிகழும் சூழல் உருவாகிறது. விபத்துகளால் ஏற்படும் மரண காரணங்களுக்கு பிரதான காரணியாக அமைவது தலையில் ஏற்படும் காயங்களே. இவை பெரும்பாலும் தலைக்கவசம் அணியாமல் செல்வதால் ஏற்படுகிறது. இத்தகைய விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்கோபுர வீதியில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில்
தலைக்கவசம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கினார். இதில் ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது. புதுவையில் தனியார் பள்ளிகள் மாலை 6 மணிக்கு மேல் சிறப்பு வகுப்புகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வி இணையகம் வெளியிட்டுள்ள உத்தரவில், புதுவையில் உள்ள தனியார் பள்ளிகள் வேலை நாட்களில் மாலை 6 மணிக்கு மேல் கல்வி அல்லது கூடுதல் பாடத்திட்ட வகுப்புகளை நடத்தக்கூடாது. வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் புதுவை அரசால் அறிவிக்கப்பட்ட விடுமுறை நாட்களிலும் மாணவர்களை கல்வி, கூடுதல் பாடத்திட்டம் அல்லது பள்ளி தொடர்பாக பிற செயல்பாடுகளில் ஈடுபடுத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. பள்ளி நிர்வாகங்கள் இந்த அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இந்த உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து தனியார் பள்ளிகளும் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதை உறுதி செய்வதற்காக இந்த தகவலை ஊழியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இது உடனடியாக அமலுக்கு வருகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. MDMS 3ஆம் கட்ட கலந்தாய்வில் பதிவு கட்டணம் செலுத்தி பங்கேற்கலாம் என சென்டாக் அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள MDMS இடங்களுக்கு இதுவரை 2 கட்ட கவுன்சிலிங் நடத்தப்பட்டுள்ளது. அடுத்து 3ஆம் கட்ட கவுன்சிலிங் நடத்த சென்டாக் தயாராகி வருகிறது. இந்த 3ஆம் கட்ட கவுன்சிலிங்கில் பங்கேற்க வரும் 2ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் பதிவு கட்டணம் செலுத்தி பெயர் பதிவு செய்ய வேண்டும். அத்துடன் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், நிர்வாக இடங்கள், தெலுங்கு, கிறிஸ்துவ சிறுபான்மையினர் சீட்டுகளில் கோர்ஸ் முன்னுரிமையை தேர்வு செய்ய வேண்டும். அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு பொது OBC, MBC, மீனவர், முஸ்லிம், PD, பழங்குடியினர் 1 லட்சம் ரூபாய், SC, ST, மாற்றுத்திறனுடைய பிரிவினருக்கு 25,000 ரூபாய் பதிவு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு, கிறிஸ்துவ உள்ளிட்ட அனைத்து நிர்வாக இடங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பதிவு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த 3ஆம் கட்ட கவுன்சிலிங்கில் சீட் ஒதுக்கப்படாவிட்டால் பதிவு கட்டணம் திருப்பி தரப்படும். ஒருவேளை சீட் ஒதுக்கப்பட்டால் இந்த பதிவு கட்டணம் தவிர்த்து மற்ற தொகையை செலுத்தி கல்லூரியில் சேரலாம். 3ஆம் கட்ட கலந்தாய்விலும் நிரப்பாத சிறுபான்மையினர் இடங்கள் அகில இந்திய நிர்வாக இடங்களுக்கு மாற்றப்பட்டு நிரப்பப்படும் என சென்டாக் அறிவித்துள்ளது. புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் புதுச்சேரி பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர் சாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சேவை மையமும் இணைந்து நடத்தும் அனைத்து சமூகத்தை சேர்ந்த வேலை தேடும் இளைஞர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தனியார் துறையில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடக்கிறது. புதுச்சேரி நடேச நகர் 3வது குறுக்கு தெருவில் உள்ள தேசிய வாழ்வாதார சேவை மைய அலுவலகத்தில் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாமில் 5 நிறுவனங்கள் பங்கு கொள்கின்றன. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 100க்கும் மேற்பட்ட ITI, டிப்ளமோ, கலை அறிவியல், பொறியியல் மற்றும் மேல்நிலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள் கலந்து கொண்டு பயனடையலாம். 18 முதல் 35 வயது நிரம்பிய அனுபவம் பெற்ற மற்றும் அனுபவம் பெறாத மாணவர்களும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கு பெறலாம். இம்முகாமில் கலந்து கொள்பவர்கள் தங்களது தற்குறிப்பு மற்றும் கல்வி தகுதிக்கான உண்மை நகல் சான்றிதழ்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறும்படி கேட்டுக் கொள்கிறோம் என்று அவர் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.